கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சைன்ஸ் புரிச்சன் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வேல்யூ டிஸ்கஷன் வீடியோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஈஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுத்தோட வேல்யூ எனக்கு தெரியல. ஸோ நான் பார்ட் 1 லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து இப்போயே நான் போடுறேன் பாருங்கள். அதை பாருங்கள், இந்த ட்ராகன் அந்த பழைய ட்ராகனோட ஃபோட்டோ தான் இது. அதுக்கப்புறம் இதுதான் புது ட்ராகன் வேல்யூ சொல்கிறேன். உங்களுக்கு என்னாச்சும் சேஞ்ச் என்னாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு இப்போதைக்கு எதுவும் தெரியல. உங்களுக்கு என்னாச்சும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். நான் ஏன்னா பார்க்க முடியாது, எனக்கு எதுவும் அந்த ட்ராகனில் தெரியல. நான் இங்கே போடுறேன், இப்போ போட்டிருப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கைஸ். கண்ட்ரோல் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி ஏறலாம், அது கொஞ்சம் காஸ்ட்லி ரேரான ஃப்ரூட்டாக மாறிக்கிட்டு இருக்குது. அது வந்து 120 மில்லேருந்து 140 ஏறி இருக்குது. மேபி அது 160 போகலாம், பட் தெரியல. நான் இப்போ வந்து டைகர் எடுத்து வச்சுருக்கேன். டைகர் வச்சு வேணால் அப்படி ஏறச்சுன்னா எடுத்து வச்சுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்குது. கிச்சனே அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எதுவும் ஏறல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போது ஒரு ஆள் இருக்கார் கைஸ், ஃப்ரூட்டு. அதை நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்னிங் தான். லைட்னிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து 80லேருந்து 90 போச்சு, 90லேருந்து 100 போச்சு, 100லேருந்து 90, திரும்ப வந்து 90லேருந்து 80, 80 to 70, 70 to 60, இப்போ 50. ஏன் ப்ரோ குறையுது? என்ன காரணமாக இருக்கும்? ஏன் இதுமாதிரி லைட்னிங் வந்து ஸ்டார்டிங்கில் என்னென்னா அவ்வளோ 100 மில்லியன் ஃப்ரூட்டு பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருந்துச்சு. ஏன் இப்போ குறையுது? அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து அன்ஸ்டேபிள் வேறு ட்ரெண்டில் இருக்குது. ஏன் இது குறைஞ்சிக்கிட்டே வருது? என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு? ஏன் அது மாதிரி குறையுதுன்னு கேட்டிங்கன்னா, லைட்னிங் ஃப்ரூட் வந்து நிறைய கிடைக்குது, அதுதான் பிரச்சனை. எந்த ஃப்ரூட் வந்து வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதோ அந்த ஃப்ரூட் வந்து கம்மியாக கிடைக்குது. எந்த ஃப்ரூட்டோட வேல்யூ ஏறுதோ அந்த ஃப்ரூட் வந்து கம்மியாக கிடைக்குது. இதுவே வந்து இப்போது ஏன் லைட்னிங் கம்மியாச்சுன்னா, அது வந்து நிறையவே இருக்குது, நிறைய கிடைக்குது, ஈஸியாகவே கிடைக்குது. ஏன்னா வந்து இப்போது ஃப்ரூட்டில் உள்ள இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் ஸ்பானரு, ஃபேக்ட்ரி ரைடு, அதுக்கப்புறம் வந்து இந்த பைரட் ரைடு, எல்லா ரைட்லேயுமே வந்து ஈஸியாக கிடைக்குது. இது அதனால தான் இதோட வேல்யூவை குறைச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எந்த ஃப்ரூட்டுக்குமே குறையலை, ஏறவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ லிமிட்ஸ், அதாவது நான் இப்போ வந்து டோர்னமெண்ட் பெயின் அதை பற்றி தான் பேச போகிறேன். எல்லாருக்கும் தெரியும், இப்போ பார்க்கலாம். டோர்னமெண்ட் பெயின் எல்லோரும் பேசுகிறாங்க. அது என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃபீண்டேட்டி வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். என்னால் கலெக்ட் பண்ண முடியல, நான் அவ்வளோ பணக்காரன் இல்லை. ஸோ நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இது ஏறிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம 16 பில்லியன்லேருந்து கேலக்ஸி வந்து 50 பில்லியனாக மாறி இருக்காரு, 14. நம்ம அதுக்கப்புறம் மீம் ஃப்ரூட் வந்து 7 பில்லியன் ஆயிடுச்சு, விச் இஸ் நைஸ். அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் மாறலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்ஸ், இதோ டோர்னமெண்ட் பெயின் இது தெரியல. இந்த ஸ்கின் எங்கே அது ஸ்கின் க்ரீன் லைட்டிங் பார்த்தீங்கன்னா கிச்சனைடை தாண்டிடுச்சு. கிச்சனைவே 200 மில்லியன் கிட்டவே மேலே. இதை பாருங்கள், இதுக்கு வந்து ஏறி இருக்குது இந்த ஸ்கின்னு. டொப்பாஸ் டைமண்டு, எமரால்டு டைமண்டு, ரூபி டைமண்ட் வந்து ஆக்சுவலி 60 மில்லியனு, இப்போ வந்து 170 மில்லியனாக இருக்குது. இது ரெண்டுமே வந்து 180 மில்லியன், இது வந்து 220 மில்லியனாக இருக்குது. அடுத்து வந்து வேறு என்னென்னா டோர்னமெண்ட் பெயின் கைஸ் பார்த்தீங்கன்னா, நான் கண்ட்ரோல் வாங்கினேன். கண்ட்ரோல் ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் வந்து சும்மா வாங்கி வைப்போம். மேபி கிட்சுனே வச்சு அது நான் எதுக்கும் சும்மா வாங்கினேன் கைஸ். அதுக்கு நான் வந்து கிட்சுனே இது டோர்னமெண்ட் பெயின், அது அப்போ வந்து டோர்னமெண்ட் பெயின் வந்து 90 மில்லியன் ஆக்சுவலி. டோர்னமெண்ட் பெயின், அதுக்கப்புறம் வந்து அது பேர் என்ன, டோர்னமெண்ட் பெயின், ஸ்பிரிட்டு, அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதோ ஒரு 10 மில்லியன் ஃப்ரூட் கொடுத்தேன். ஆனால் இப்போ பார்த்தா பொசுக்குன்னு பார்த்தா இவ்வளோ பயங்கரமாக ஏறிடுச்சு. அவ்வளோதான் சொல்லி நான் கண்ட்ரோலும் டோவும் கொடுத்து ஒரு ட்ரேட் பண்ணி இதை வாங்கிட்டேன். ஏன்னா இது ஏறப்போகுதுன்னு பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்திருக்கு. இன்ஃபர்மேஷன்னா அது எல்லோரும் பேசுகிறது, ப்ளஸ் எனக்கும் கேட்டேன். ஸோ வந்து 140 மில்லியன்லேருந்து ஏறிக்கிட்டே இருக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த செலஸ்டியல் பெயின் நான் வச்சுருந்தேங்க ஈஸ், நான் சொல்லியிருப்பேன். அது அப்போ வந்து 300 மில்லியன் தான். நான் அதனால ட்ரேட் பண்ணிட்டேன். சரி, ஓகே, என்ன பண்ணுறது, சரி விடுங்க. ஓகே, அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து டோர்னமெண்ட் பெயினை மட்டும் கலெக்ட் பண்ணுங்க கைஸ். இங்கே வேறு எந்த ப்ரோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோனா நீங்கள் ஓவர் பே கூட பண்ணி வாங்க. ஆனால் நான் ஓவர் பே பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் அப்படி வாங்குறீங்கன்னா ஒரு வேணா ஆட் ஆன் பண்ணுங்கள். இல்லாட்டி ஒரு புத்தா
ஒரு 10 மில்லியன் 20 மில்லியன் மாதிரி பார்த்துக்கோங்க. என்ன மாதிரிலாம் 30 மில்லியன்லாம் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், இதோட உங்களை ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிற மாதிரி உங்களது இதே பெருக்கிறது உங்கள் சாய் சூப்பர் எடிட் கேமிங். மறக்காமல் தண்ணி குடிங்க, வெயில் காலம். ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.